மாண்புமிகு நீதி அரசர்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கும் எங்களுடைய இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு அவர் எங்கிட்டே கொடுக்குறாரு, இதை படிங்க எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். படிக்காம இருக்கிறோம். பத்திரிகை உலகத்தில் உட்காந்துட்டு நீதிபதி தீர்ப்புகளை நாங்க படிச்சு இருக்கிறோம். என்ன இருக்கு அதுல, என்ன சொல்ல வர்றீங்க? தூக்கல போட்டுருவீங்களா? இப்ப எங்களை பிரச்சாரத்தை கெடுப்பதற்கான வேலைங்க. சுழன்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் எங்கேயோ தஞ்சாவூர்ல இருக்கிறேன், கோயம்புத்தூருக்கு சம்மன் அனுப்புறேன். நான் எங்கிருந்து உனக்கு அடிச்சு பிடிச்சி இங்க வந்து சேரணும். இந்த இதெல்லாம் அனுப்ப வெக்கம் இருந்தா கஞ்சா வைக்கிறவன புடிங்க. இத்தனை பேர் கஞ்சா, இத்தனை பிள்ளைங்க செத்து போச்சே. காவல்துறை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கிறது மக்களுக்கு தெரியாதா? சம்மன் கொடுக்குறாங்க, சம்மன். நாம நேர எதிர்கொண்டிருக்கிறோம். இதை நாம் நீதியரசர்கள் முன்னால் நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டால் நீதிமன்றத்தில் நாம் எதிர்கொள்வோம். முகத்திரையை கிழிப்போம். இவங்களை நாங்க சும்மா விட்டுட்டு போக மாட்டேன். இந்த முகத்திரை கிழிந்து தொங்க வேண்டும். ஸ்டாலின் அரசாங்கம் எந்த அளவுக்கு காவல்துறையை தன் வீட்டு கேட் வாட்ச்மேன் மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்கிறத இதெல்லாம் எடுத்துக்காட்டுங்க. இதை நாங்கள் கட்டாயமாக வெளிப்படுத்துவோம். எனவே இந்த மிரட்டல் என்பதை காவல்துறையும், இந்த காவல்துறையை ஏவி விட்டுக் கொண்டிருக்கிற இன்னைக்கு இருக்கிற காபந்து அரசினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினும் தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் சட்டப்படி நடக்கிறவர்கள். எந்த இடத்துலயும் எந்த ஊரும் கிடையாது. நான் இன்னைக்கு 30 வருஷமா அரசியல் மேடைகள்ல பேசிட்டு இருக்கிறேன். என் மேல ஒரு வழக்கு கிடையாது.